வணக்கம். இன்று ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட் இதில் இங்கிலாந்து அணி மற்றும் ஆஸ்திரேலியா அணி மோதப்போகிறது. இதில் 2 பேரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி பேஸில் மொண்டேன் அஸ்ட்ராலஜியில் கேபி பத்ததி பிரகாரம் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கி போட்டி அப்படின்னு சொன்னால் அது 6ஆம் பாவத்தை குறிக்கிறது. காம்படிஷன்ஸ் அதனுடைய காரகத்துவ கிரகம் செவ்வாய். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது 11ஆம் பாவத்தை குறிக்கிறது. காரகத்துவ கிரகம் குரு. புகழ் மற்றும் கோப்பை 10ஆம் பாவம். அதனுடைய காரகத்துவ கிரகம் சூரியன். செயல்திறன்கிறது 3ஆம் பாவம். அதனுடைய காரகத்துவ கிரகம் புதன். உடல் வலிமை 1ஆம் பாதம். அதனுடைய காரகத்துவ கிரகம் சூரியன் அண்டு செவ்வாய். பெண்கள் அப்படிங்கிற தன்மை அதுக்கு சந்திரன் காரகத்துவ கிரகம். கிரிக்கெட் அப்படிங்கிறப்போ விளையாட்டுனாலே செவ்வாய் மற்றும் புதன் வந்துடுவாங்க. அதில் கிரிக்கெட் அப்படிங்கிறப்போ சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன். அதிர்ஷ்டம் 9ஆம் பாவம். அது குரு. அடுத்தது விளையாட்டுங்கிறது 5ஆம் பாவம். அதுக்கு செவ்வாய். பொதுமக்களுடைய ஆதரவுங்கிறது 4ஆம் பாவம் சந்திரன். எதிரிங்கிறது 7ஆம் பாவம் சனி. ஆக இந்த கிரிக்கெட்டில் டாஸ் வெல்லக்கூடிய தன்மை 3ஆம் பாவம் 6ஆம் பாவம். அதுக்கான தன்மை புதன் அண்டு செவ்வாய். இப்படியான இந்த காரணிகள் கேபி சிக்னிஃபென்டரில் முக்கியமான பாவங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 இவை 5ஓடு தொடர்பு கொள்ளும்போது அந்த விளையாட்டினுடைய வெற்றி வாய்ப்பு, எதிரியை வெல்லக்கூடிய தன்மை, கோப்பையை வெல்லக்கூடிய தன்மை கிடைக்கிறது. அப்போது ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜியில் காரகத்துவ கிரகங்களான செவ்வாய், சூரியன், குரு, புதன் இவர்களுடைய வலுவான பின்னணி நாளைய கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3 அதாவது 6, 10, 11 இந்த ஸ்தானம் காலபுருஷனுக்கு எடுத்துக்கிட்டால் 3ஆம் பாவம் மிதுன ராசி, 6ஆம் பாவம் கன்னி ராசி, 10ஆம் பாவம் மகர ராசி, 11ஆம் பாவம் கும்பராசி. இதன் அதிபதிகள் புதனும் சனியும் ஆறாங்க. புதன் கடகத்திலே குருவோடு இணைந்து மீனத்திலே அமர்ந்த 10, 11 சனியை பார்க்கிறார். அப்புறம் காரக கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு, சூரியன், புதன். இந்த காரகத்துவ கிரகங்கள் சந்திரனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு பார்க்குறப்போ செவ்வாய் ரிஷபத்தில் விருச்சிக ராசியை மாத்திரம் பார்க்கிறார். அடுத்து குரு கடகத்தில் அமர்ந்து சந்திரனை வீடு கொடுத்தவனாகி சனியை பார்க்கிறார். சூரியன் மிதுனத்தில் அமர்ந்து காலபுருஷன் 5ஆம் பாவமான சிம்மத்தை பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக. புதன் குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போது பலம் பலவீனம் அப்படிங்கிற தன்மைகளை பார்க்குறப்போ குரு அங்கே உச்சமாகி உலக அரங்கம், வெற்றி, ஆசையை நிறைவேற்றுதல், எதிர்பாராத சாதகமான தன்மை, சாம்பியன்ஷிப் ட்ரோப்பியை வெல்லக்கூடிய தன்மை இவற்றுக்கான கிரகம் உச்சமாகி சந்திரனுடைய வீட்டிலே இருக்குது. ஆக நடக்கக்கூடிய விளையாட்டு பெண்களுடைய விளையாட்டு. செவ்வாய் மற்றும் புதன் அந்த கிரகத்துக்குண்டான காரகத்துவமாகி நிற்கிறது. அப்போது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆதிக்கத்தில் சூரியன், சந்திரனுடைய வீட்டில் புதன் கடகன் பகைநிலை, சுக்கிரன் சிம்மத்தில் பெண்களுக்கான போட்டி, செவ்வாய் ரிஷபத்தில் கிரிக்கெட் காரகத்துவ கிரகம், குரு கடகத்தில் உச்ச நிலையில் உலகக்கோப்பை சர்வதேச வெற்றி, சனி செவ்வாயை பார்க்கிறது கட்டுப்பாடு, அழுத்தங்கள்,
சந்திரன் ராகுவோடு தொடர்பு கொள்கிறது. உலக அரங்கம், பெண்கள் ரசிகர்கள், உலகத்தினுடைய கவனம், எதிர்பாராத முடிவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போது கோச்சாரத்தில் நாளைக்கு சனியுடைய பார்வை, அதுக்கான விளக்கம்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் மீது சனியுடைய பார்வை, போட்டியில் கட்டுப்பாடு, அழுத்தம் இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை காலபுருஷன் 5, 8ஆம் பாவத்துக்கு பார்வை ஏற்படுகிறது. 5ஆம் பாவம் கேபியில் ஊகம், தவறான முடிவை குறிக்கக்கூடியது. 8ஆம் பாவம் திடீர் திருப்பம், அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை குறிக்கக்கூடியது. புதன் கிரிக்கெட் காரகத்துவம், கடகத்தில் பகை நிலையாக இருக்குது. சந்திரன் பெண்கள், பொதுமக்கள் மனநிலையை குறிக்கிறது. குரு உலகக்கோப்பை, சர்வதேச கீர்த்தி. இந்த தன்மையில் பார்க்குறீங்கன்னா, இங்கிலாந்து காரகத்துவ கிரகம், இங்கிலாந்துக்கு மேஷ ராசி, காரக கிரகம் செவ்வாய். ஆஸ்திரேலியாவுக்கு மகர ராசி, காரக கிரகம் சனி. அப்போது குருவுடைய பார்வை பெற்ற மீனத்தில் அமர்ந்த சனி ஆஸ்திரேலியாவுக்கு பலத்தை தருகிறது. அது காலபுருஷனுக்கு 8, 12 அமர்ந்ததுனாலே அந்த 8ஆம் பாவத்தை செவ்வாய் பார்த்து 12ஆம் பாவத்தில் அமர்ந்த சனி செவ்வாயை பார்த்தும் குருவினால் பார்க்கப்பட்ட சனி பார்க்கிறது. தன்னுடைய பிறந்த மண்ணை விட்டு வேறு நாடுகளுக்கு சென்று விளையாடி வெற்றி பெற்று கோப்பையை பறிக்கக்கூடிய தன்மையை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்குது. அதே சொந்த மண்ணில் விளையாடக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு காரகத்துவ கிரகம் செவ்வாயாகி அவன் காலபுருஷனுடைய 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது சூரியன் குரு தொடர்பு குறைந்து 5இல் கேத்து இருக்கிறதுனால கூட வேலை செய்யக்கூடிய பிளேயர்ஸே பிரச்சனைகளுக்கு உண்டாகிறதும், திடீர் திருப்பத்தில் ஏற்படுத்துகிறதும், அவர்களுக்குள் ஒரு மனக்கசப்பிலே லூஸ் ஆகிறதும் காட்டுறது. முக்கிய பாவங்களாக 3, 6, 10, 11 இதனுடைய சிக்னிஃபிகேட்டர் நக்ஷத்திராதிபதி, உபநக்ஷத்திராதிபதியினுடைய தன்மைகள் பாவங்கள் பார்த்தா குருவோடு சம்பந்தம் பெறுவதனால் சர்வதேச அரங்கில் ராகு, பெண்கள் காரகமான சந்திரன் இருவரும் இணைந்து வலுவாக இருப்பதனால ஆஸ்திரேலியா அணிக்கு சாதகமாக இருக்குது. ஆக இது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு கருத்து மட்டுமே. விளையாட்டினுடைய உண்மையான முடிவு மைதானத்தில் தான் தீர்மானிக்கப்படும். ஜோதிடத்தில் ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜியின் படி ஒரு விதமான தன்மையிலே நாம் ஊகிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு கேபியில் பொதுவாக நாளைக்கு டாஸ் எடுக்கக்கூடிய நேரத்தை வச்சு, போட்டி தொடங்கக்கூடிய நேரத்தை வச்சு, டாஸ் ஜெயிக்கக்கூடிய நேரத்தை வச்சு ரூலிங் பிளானட்ஸ் என்னன்னு பார்த்து அந்த ரூலிங் பிளானட்ஸ் 3, 6, 10, 11 பாவத்தினுடைய சிக்னிஃபிகேட்டராக இருந்தால் 3 நின்ற ஸ்டார் நக்ஷத்திராதிபதி, உபநக்ஷத்திராதிபதி, லக்னத்தினுடைய உபநக்ஷத்திராதிபதி, 6 மற்றும் 11ஆம் பாவத்தினுடைய கப் சப்லாட்ஸு, 10ஆம் பாவத்தினுடைய கப் சப்லாட்ஸ், கோச்சாரம், நாடுகளை குறிக்கக்கூடிய அந்த தொடர்பான ராசியான மேஷம் மற்றும் மகரத்துக்கு 3, 6, 10, 11ஆம் பாவத்தினுடைய தன்மைகள் யாருக்கு இருக்கோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த விதத்திலே நாளைய வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.